ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுவோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரத்திலே 8வது வசனம். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். 8வது வசனத்தை வாசிக்கலாம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஆண்டவர் மிக அழகாக ஒரு வசனத்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய நினைவுகளை அறிந்து கொள்ளுவதுதான் அவங்க வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி. பொதுவாக நமக்கு ஆசை என்று ஒன்று இருக்கிறது, ஒரு விருப்பம்னு ஒன்று இருக்குது, ஒரு ஆசைன்னு ஒன்று இருக்குது, நமக்கு இஷ்டம்னு ஒன்று இருக்குது, நம்முடைய நினைவுகள் என்று ஒன்று இருக்கிறது. அதே போல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறும்போது ஆண்டவர் நமக்கென்று ஒரு இஷ்டத்தை, நமக்கென்று ஒரு விருப்பத்தை, நமக்கென்று ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் ஃபர்ஸ்டே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு, இல்லைன்னா தன்னுடைய விருப்பப்படி நடக்கணும் அப்படின்னு நினைச்சா நிறைய நேரங்களில் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ நீங்க நிறைய பேர் கேட்பீங்க, அப்ப நாங்க ஆசைப்படுறதெல்லாம் ஆண்டவர் தரமாட்டாரா, ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்காதா? ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் சில காரியங்களுக்கு ஆசைப்பட்டவர்களா இருந்தாலும் அந்த ஆசையினுடைய சில விளைவுகள் நம்முடைய கண்களுக்கு தெரியாது, அது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால ஆண்டவர் உங்கள் மேல் அன்பு வச்சிருக்கிறதுனால சில நேரத்தில் உங்களுடைய ஆசைகள் இப்பொழுது நல்ல ஆசையாய் இருந்து பின்னாடி உங்களுக்கு அது கெட்ட ஆசைகளாய், இல்லை என்றால் உங்களை அழிக்கிற ஆசைகளாய் மாறுமையானால் சில நேரத்தில் ஆண்டவர் வேணான்னு தடுக்கிறாரு. ஆனால் அதை புரிந்து கொண்டு, சரி ஆண்டவரே, என் ஆசையை விட உங்க ஆசைதான்ப்பா பெருசு அப்படின்னு யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தான் ஒரு பெரிய வெற்றியாளனாய் மாற முடியும். இன்றைக்கு இந்த செய்தியில கொடுக்க போகிற என்னுடைய சாட்சி கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமாய், சில நேரத்தில் தான் என்னுடைய திருமண காரியங்களை குறித்து தான் இன்றைக்கு இந்த சாட்சியிலே முழுவதுமாக உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஒரு நாள் என்னுடைய திருமண காரியங்களுக்காக ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறோம். இப்போ திருமணத்திற்காக பெண் பார்க்கிறதுனா காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ எங்களுடைய சபையினுடைய கொஞ்சம் தூரத்தில் ஏற்கனவே நான் ஒரு பிரேயர்சல் ஊழியம், ஒரு சின்ன ஊழியம் நடந்து கொண்டிருந்த இடத்துல ஒரு பெண் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு பெண், நல்ல படித்த ஒரு பெண், நல்ல பாடுகிற ஒரு பொண்ணு, நல்ல ஜெபம் பண்ற ஒரு பொண்ணு. உடனே எங்களுடைய அம்மா அப்பா நம்ம இந்த பொண்ணு பார்க்குற விஷயங்களை பேசி கொண்டிருக்கும் போது என்னை வளர்த்துன அந்த அம்மா அப்பா பேசுறாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணை நம்ம பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க என் கூட பேசிட்டே இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது எனக்கும் மனசுக்குள்ள என்னன்னா, அவங்க பேசுற வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரலன்னா கூட அவங்க பேசின உடனேயே அப்படிப்பட்ட ஒரு கற்பனை வந்துருச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம அப்படிப்பட்ட காரியங்களில் விழல, இது பண்ணல, யோசிக்கல. திடீர்னு இப்படி சொல்லும் போது ஒரு பயங்கரமான சந்தோஷம் உள்ளுக்குள்ள வந்துச்சு. உடனே நான் அம்மா அப்பா பார்த்து சொன்னேன், எனக்கு 100% திருப்தி, எனக்கு சந்தோஷம். அந்த இடத்துல நான் ஆண்டவருடைய சித்தத்தை கேட்கல, ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கல, எதுவுமே சொல்லல. எனக்கு அவங்க சொன்ன உடனே அவங்கள்ட்ட நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, ஐயோ அவங்க ஜெபிக்கிற பிள்ளையாச்சே, நல்ல பாடுற பிள்ளையாச்சே, தாராளமா அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் பொண்ணு கேளுங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ அப்பா அம்மா அந்த பொண்ணுடைய தாயின் இடத்துல கேட்குறாங்க. தாய் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த தாய் என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க தாராளமாக
பாஸ்டருக்கு நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துறோம், ஆனா அவங்க சொந்தத்துல அவங்க மாமா தான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறாரு, அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை நீங்க பேசிட்டீங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லி எங்க அம்மா அப்பாட்ட சொன்ன உடனே எங்க அம்மா அப்பா வந்து இப்ப அவங்கள்ட்ட பேச போகிறதுக்காக ரெடி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி பேசினாங்க, இந்த மாதிரி நாங்கள் உங்களை பார்க்க வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு டைம் கொடுத்தாங்க, இவங்க போனாங்க. போய் உட்கார்ந்து எல்லாம் பேசின உடனே இவங்க வந்து இந்த மாதிரி எங்க பையன் அப்படின்னா பாஸ்டர் பையனை மாதிரி தான் நினைச்சாங்க. பாஸ்டருக்கு வந்து நாங்கள் பொண்ணு கேட்கறதற்காக வந்திருக்கிறோம், அந்த உங்களுடைய அக்காவுடைய மகளை வந்து திருமணம் பண்றதற்காக கேட்கறதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல அந்த மனுஷன் என்ன நினைச்சாரு அப்படின்னு தெரியல. எங்க அம்மா அவங்க அப்பா அம்மாவை பார்த்து கேட்டாங்க, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க கொஞ்சம் தடுமாறிட்டாங்க. ஏன்னா எங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி, என்னுடைய ஊர்ல இருக்கிற எங்க அம்மா அப்பாவை பற்றி, என்னுடைய அண்ணன் தம்பியை பற்றி, அம்மா அப்பாவுக்கு இங்கே என்ன வளர்த்துற இவங்களுக்கே பெருசா எதுவுமே தெரியாது. இல்ல அதிகமா தெரியாது, ஆனா அவர் இங்க இருந்த நாட்கள்ல நல்ல ஊழியக்காரர், இப்ப நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஊழியம் வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, சரி உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. அந்த பையன் மஞ்சக்காமால வியாதி முத்தி போய் இவ்வளோ படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு இப்பதான் உடம்பு சரியாகி ஊழியம் பண்ணியிருக்கிறான். இப்படி ஒரு வியாதி உள்ள ஒரு பையனுக்கு வந்து நாங்க வந்து பொண்ணு கொடுக்கணும், நீங்க எப்படி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாங்க. அப்போ அம்மா அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அவங்க வீட்டில் வந்துட்டாங்க. வீட்டில் வந்து எங்கிட்ட அப்போ நான் வந்து பயங்கரமான ஈகரில் இருக்கேன். இப்போ என்ன சொல்ல போறாங்க, என்ன பதில் சொல்லியிருப்பாங்க, என் மனசுக்குள்ள என்ன அப்படின்னா 100% வந்து ஓகே தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு மேல எனக்கு வேற யோசனையே இல்லை. ஆனா அவங்க வந்த உடனே சொல்லிட்டாங்க, அப்பா அவங்க வந்து உன்னுடைய பேக்ரவுண்டை பற்றி கேட்குறாங்க, அது மாதிரி உனக்கு ஏற்கனவே இருந்த பிரச்சனையை குறித்து அவங்க பேசினாங்க, அதனால அவங்களுக்கு கொடுக்கறதான ஐடியா அவங்களுக்குள்ள இல்லை அப்படின்னாங்க. என்ன அந்த அளவுக்கு நல்லா ட்ரீட் பண்ணலப்பா, என்னை வந்து ட்ரீட் பண்ண விதம் எனக்கு சரியா பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. என்னை வளர்த்தின அந்த அம்மா வந்து ஹெட் மாஸ்டரா இருந்தாங்க, அந்த அப்பா வந்து அவர் வந்து அக்ரிகல்ச்சர்ல ஆபீசர் ஏஓவா இருந்தார். 2 பேரும் நல்ல மதிப்புக்குரியவங்க, 2 பேரும் நல்ல சமுதாயத்திலே நல்ல கனத்துக்குரியவங்க. உடனே டக்குன்னு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களை மதிக்காத இடத்துல நீங்க கண்டிப்பா இனி போய் கேட்க வேண்டாம் அப்படின்னு. ஆனா அப்பா சொல்றாங்க, இல்ல நீ ரொம்ப வந்து ஒருவேளை யோசிச்ச அப்படின்னா இன்னொரு டைம் கூட வேண்டாம், நான் வேணா போய் பேசட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் ஒரே வார்த்தை சொன்னேன், உங்களை மதிக்காத இடத்துல வந்து நீங்க கேட்க வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் உண்மையிலே சொல்றேன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல, என் மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றம் வந்துச்சு பாருங்க. என்னால அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு படாத பாடுபட்டேன். அந்த ஒரு வாரத்துல என் மனசுல வச்ச கற்பனை, நமக்கு வாழ்க்கை துணையாக வரப்போறது அப்படின்னு நினைச்சு அந்த கற்பனையிலிருந்து எனக்கு விடுதலை ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அம்மா அப்பாட்ட கெத்தா சொல்லிட்டேன், நீங்க போய் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா எனக்கு பயங்கரமான தடுமாற்றம், என்ன செய்யறதுன்னே தெரியல. ஆண்டவருடைய சமூகத்துல போய் கெஞ்சுறேன், ஜெபம் பண்றேன், ஏசப்பா உதவி செய்யுங்க, உங்களுடைய ஆசை இல்லாம நான் பண்றதுக்கு விரும்பல, நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது நடந்துரும். இப்போ நான் உங்க சித்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் போய் கேட்கல, உங்கள்கிட்ட நான் ஜெபம் பண்ணவும் இல்லை, ஆனா என் மனசுல ஏதோ விருப்பம் வந்த உடனே நான் சொல்லிட்டேன் போல தெரியுது. ஆனா இப்ப தடுமாறி கொண்டிருக்கிறேன், வேற யாருக்குமே தெரியாது. நான் மட்டும் இருதயத்துக்குள்ள வச்சு ஒரு வாரம் கர்த்தர் சமூகத்துல போராடி, ஆனா ஆண்டவர் நமக்கு பெரியவர் அல்லவா, அவருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம போராடும் போது ஹெல்ப் பண்றதற்கு ஆண்டவர் வல்லவர் அல்லவா. கொஞ்சம் உதவியை ஆண்டவர் செஞ்சு அந்த ஒரு வாரத்துக்குள்ள அந்த சிந்தனையே மறக்கப்படுற அளவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய இரக்கத்தை கர்த்தர் எனக்கு பாராட்டினார். ஆனா அதற்கு பிறகு திருமணம் எல்லாம் ஆகி இப்பொழுது வந்து நினைச்சு பார்க்கும் போதுதான் எனக்கு தெரியுது, அன்னைக்கு எதுவுமே என்னுடைய கண்ணுல தெரியல, எதுவுமே என் கண்ணுல தெரியல.
அந்த அந்த அவங்க வந்து எனக்கு பார்த்தா அந்த பொண்ணு வந்து நகை போட்டிருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்ப மாடலா தான் இருப்பாங்க. எல்லாமே ஓகே. அன்னைக்கு அது எதுவுமே என்னுடைய கண்ணுக்கு தெரியல. ஒரு மனுஷனை பிடிச்சதுனால, மனசுக்குள்ள ஆசை வந்ததுனால தரிசனம் எனக்கு கண்ணுக்கு தெரியல. அவர்கள் இப்போ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணா நம்முடைய வாழ்க்கைக்கு சூட் ஆகுமா, நம்முடைய ஊழியத்துக்கு சரியா இருக்குமா, நம்ம ஜிப்பா வெஸ்டிக்கு அது மேட்ச் ஆகுமா என்றெல்லாம் எதுவுமே பார்க்க தெரியல. ஆசை, அந்த ஆசை கண்ணை மறைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. நான் என் மனசுல ஆசைப்பட்டதுனால இது எதுவுமே என்னால யோசிக்க தெரியல. அவங்க கொடுத்தா போதும், அவங்க சரின்னு சொன்னா போதும், நம்ம திருமணம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஆண்டவர் என்னமோ என் மேல வச்ச பெரிய நேசம், என் ஊழியத்தின் மேல அவர் வச்ச ஒரு பெரிய திட்டம், ஆண்டவர் வந்து எனக்கு அதை தடுத்து போட்டாரு. ஆனா இப்பதான் நினைக்கிறேன், உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு ஆசைப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தருடைய சமூகத்துல வலுக்கட்டாயமா, ஆண்டவரே எப்படியாவது இதை தந்துதான் ஆகணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்துல ரொம்ப போராடி இருந்தா கர்த்தர் கண்டிப்பா கொடுத்திருப்பாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனா என்னுடைய ஊழியத்துல அது மேட்சா இருந்திருக்குமா, என் ஊழியம் இந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு அது உறுதுணையா இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு யோசிக்கும் போதுதான் தெரியுது, இல்ல இல்ல, கேள்விக்குறியாதான் இருந்திருக்கும், கேள்விக்குறியாதான் இருந்திருக்கும். இன்னைக்கு என் சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆசைய ஆண்டவரிடத்துல கொண்டு போய் தயவு செய்து நீங்க வற்புறுத்தாதீங்க, வற்புறுத்தாதீங்க. இன்றைக்கு இருக்கிற நிறைய வாலிப பிள்ளைகள் கூட அப்படிதான். அதுக்காக தான் இந்த செய்தியை நான் ஓப்பனா சொல்றேன். நான் வந்து என்னை நிரூபிக்கிறதற்காக சொல்லல. எல்லா ஹியூமன், எல்லா ஒரு மனிதனுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஆசைகள் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க நம்ம வாழ்க்கையில வந்தா எப்படி இருக்கும், அவங்களுடைய ஜெப வாழ்க்கை, அவங்களுடைய ஸ்டைலா இருக்கலாம், அவங்களுடைய அழகா இருக்கலாம், பார்த்த உடனே ஐயோ நம்முடைய வாழ்க்கையில இவங்க வந்தா நம்முடைய வாழ்க்கை பயங்கரமா மாறுன்ற ஒரு ஆசை எல்லா மனிதர்களுக்குள்ளும் வரலாம், கண்டிப்பா வரலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு ஆண் பிள்ளையா இருந்தா அந்த அந்த எண்ணம் வர, அதுதான் அவங்களுடைய நேச்சர். ஒரு பெண் பிள்ளையா இருந்தா அப்படிப்பட்ட டெம்ப்டேஷன் வரும், அதுதான் அவங்க நார்மலான பர்சன். நார்மலான பர்சனுக்கு அப்படி வரத்தான் செய்யும். ஆனா ஒன்று, அப்படி வரும்போது உங்க ஆசைய கர்த்தரிடத்துல கொண்டு போய் நிறைய பேரு வலுக்கட்டாயமா நீங்க எனக்கு செய்துதான் ஆகணும் ஆண்டவரே, கண்டிப்பா எனக்கு பண்ணுங்க ஆண்டவரே, விடாப்பிடியா கர்த்தருடைய சமூகத்துல சண்டை போட்டு, அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு கேட்கிற நிறைய ஆசைகள் அவருடைய வாழ்க்கையிலே வெற்றிகரமா இருந்ததே இல்லைங்க, வெற்றிகரமா இருந்ததே இல்லை. ஆனா இதற்கு முன்பாக திருமணமாய் எல்லாருக்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவன் உங்களை இணைச்சிட்டாரு, இனி பிரிக்க வேண்டாம், இனி அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவாரு. ஆனா ஒன்று மட்டும், இனி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிஸ்டேக்கை மட்டும் எப்பவும் பண்ணிடாதீங்க. உங்க ஆசை, உங்க விருப்பம், நீங்க விருப்பப்படுறது தவறுன்னு சொல்லல, உங்களுடைய விருப்பத்துல அவருடைய சித்தம் இல்லாவிட்டால் நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கை வெற்றிகரமாய் அமையவே அமையாது. அது எதுவா வேணாலும் இருக்கலாம், நீங்க எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம். அது எதற்கு நீங்க ஆசைப்பட்டாலும் நீங்க கண்டிப்பா என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே என் ஆசை இல்லப்பா, உன் விருப்பம்ப்பா, என் ஆசை இல்லப்பா, உன் விருப்பம் இல்லப்பா, உங்க விருப்பம்ப்பா, என் ஆசை இல்லப்பா, உங்க விருப்பம்ப்பா. ஒருவேளை இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உன்னுடைய இருதயத்துக்குள்ள பெரிய ஆசைகள் இருக்கலாம், ஆண்டவரிடத்துல அது போராடி கொண்டிருக்கலாம், ஆனா அது தடையா வந்துட்டே இருக்கலாம், ஆண்டவர் தடுத்துட்டே இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு தடை வந்துட்டே இருக்கலாம். அந்த தடை வந்துட்டு இருக்கும் போது நீங்க ரொம்ப பிரயாசம் எடுத்து அதற்காக பெரிய பெரிய உபவாசங்களை போட்டு, நான் சொல்றேன் அதற்காக ரொம்ப போராடுறதை விட்டுட்டு கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உமக்கு சித்தமானால், உங்களுக்கு ஆசை இருந்தா அதனுடைய பின் விளைவை குறித்து எனக்கு தெரியாதப்பா, அதை என் வாழ்க்கையில அடைஞ்சதுக்கு அப்புறம் நான் நல்லா இருப்பேனா நல்லா இருக்க மாட்டேனா எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா, ஆனா உங்களுக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லுங்க. என் ஊழியத்துல மறக்க முடியாத ஒரு சம்பவம் இருக்கிறது. 2 ஆண் பிள்ளைகள், ஒரே ஒரு தாயார். ஆனா மூத்த பையன் என்ன அப்படின்னா, அவங்க அம்மாவை வந்து ரொம்ப
ரொம்ப ஐஸ் வைப்பாரு. அவங்க அம்மாவுக்கு பிடிக்கிறது மாதிரி ஏதோ ஒன்றை வாங்கிட்டு வந்து, ஆனா இளைய மகனை பொறுத்த அளவுல அவங்க அம்மாவை நேசிப்பாரு, அவங்க அம்மாவுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. ஆனா இந்த ஐஸ் வைக்கிறதுக்கெல்லாம் அவருக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. திடீரென்று அவர்கள் இருவருக்கும் அவங்க தகப்பனார் வைத்து போன அந்த சொத்தை பிரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ ஒரு பையனுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா 50 சென்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இளைய மகனுக்கு 50 சென்ட், ஃபர்ஸ்ட் பையனுக்கு ஒரு 10 சென்ட். ஆனா ஃபர்ஸ்ட் அந்த முதல்ல இருக்கிற அந்த பையனுக்கு கொடுக்கிற அந்த 10 சென்ட் மெயின் ஜங்ஷன்ல மெயின் ரோட்ல இருக்குது. அது பல கோடி கணக்கான சொத்து, அதனுடைய விலை பல கோடி. ஆனா இளைய மகனுக்கு கொடுக்கிற அந்த 50 சென்ட் ரொம்ப அவுட்டர்ல, அது மிக குறைவான விலையில. அப்போ எல்லாரும் அவரிடத்துல போய் சொன்னாங்களாமா, நீங்க ஃபைட் பண்ணுங்க, நீங்க சண்டை போடுங்க. அது எப்படி உங்க சின்ன மூத்தவனுக்கு அப்படி கொடுத்துட்டு இளையவனுக்கு இப்படி கொடுக்கலாம்? 2 பேருக்கும் சரிசமமா கொடுக்க சொல்லுங்க. அதுல 25 சென்ட் அவனை எடுத்துக்க சொல்லுங்க, 25 சென்ட் நீங்க எடுத்துங்க, இதுல 5 சென்ட் நீங்க எடுத்துங்க, 5 சென்ட் அப்படி சரிசமமாய் பங்கு போட சொல்லுங்க அப்படின்னு சொன்ன போது இந்த இளைய சகோதரன் சொன்னாராமா, நான் ஆண்டவரை நம்புறேன், எனக்கு ஆண்டவர் எதை தர்றாரோ அதை நான் சந்தோஷமா வாங்குறதற்கு நான் ஆசைப்படுறேன்னு சொல்லி அவங்க அம்மாட்ட எந்த பிரச்சனையும் அவர் பண்ணலையாம்மா. உங்களுக்கு எனக்கு என்ன கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுதோ அதை கொடுத்துருங்கம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அந்த அவுட்டர்ல இருக்கிற 50 சென்ட் இடத்தை அவர் எழுதி வாங்கினார். நாட்கள் தாண்டினது. இவருக்கான கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சாமா. பல கோடி ரூபாய் சொத்துடைய மதிப்புடைய அந்த இடத்த அண்ணனுக்கு கொடுத்துட்டு நமக்கு ஒன்றும் இல்லாத இடத்த கொடுத்துட்டாங்களேன்னு அவங்களுக்கு வருத்தமா தான் இருந்துச்சாமா. ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்துல சொன்னாராமா, அப்பா எனக்கு எனக்கு ஏன் ஆசை வேணாம்ப்பா, உங்க ஆசைப்பா. நீங்க எனக்கு தரணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க கொடுத்துருப்பீங்க. நீங்க தரணும்னு நினைக்கல, அது எனக்கு கிடைக்கல, பரவாயில்ல ஆண்டவரேன்னு சொல்லிட்டே இருந்தாராமா. ஒரு சில ஆண்டுகள் தாண்டினது. ஒரு திடீரென்று இவருக்கு அந்த அவுட்டர்ல இருந்த இடத்தினுடைய பக்கத்துல ஒரு பெரிய ஹைவே ரோடு ஒன்று, இந்த 4 லைன் ரோடு ஒன்று வர்றதா ஒரு சாங்ஷன் ஆயிடுச்சு. 2-3 வருடத்திற்குள்ளாக அந்த 4 லைன் ரோடு அந்த இடத்துல வந்துருச்சு. அவருக்கு இருந்த அந்த 50 சென்ட் இடம் ஒரு நல்ல ஜங்ஷன்ல வர்றது மாதிரி கரெக்டா அந்த ரோடு அதுல கொண்டு வந்து இணைச்சிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த 50 சென்ட் இவரை விட பல கோடி ரூபாய் அதிகமாய் விற்கிற அளவுக்கு ஆண்டவர் அந்த இடத்தை பிளஸ் பண்ணிட்டார். அவருக்கு ஒரு பெரிய லாபம் வந்துருச்சு. அந்த லாபத்தை கொண்டு வந்து இதே சிட்டியில ஒரு அழகான ஒரு வீடு, கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடை வாங்கி அதுல இன்றைக்கு சுகமாய் குடியிருக்கிறார். அப்போ சில நேரத்துல உங்க ஆசையை ஆண்டவர் வேணான்னு தடுக்கிற மாதிரி இருக்கலாம். நான் ஆசைப்பட்டது கூட எனக்கு கிடைக்காதா? நான் ஆசைப்பட்டது நான் எதுக்குமே ஆசைப்படலையே, நான் இஷ்டத்துக்கு கூட அலையல, நான் அப்படி இப்படி எல்லாம் நடக்கவே இல்லை, நான் லவ் பண்ணல, நான் இந்த மாதிரிலாம் பண்ணல. ஆனா நான் ஆசைப்பட்டது ஒன்னே ஒண்ணு, இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை, இந்த மாதிரி ஒரு பொண்ணு, இந்த மாதிரி ஒரு குடும்பம், இந்த மாதிரி ஒரு ஆளு. ஆனா நான் ஆசைப்பட்டத ஆண்டவர் எனக்கு தரலையே, நான் ஆசைப்பட்டது எனக்கு தரலையே அப்படின்னு யாராவது ஒருத்த துக்கமா இருப்பீங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க ஆசையை விட கர்த்தருடைய ஆசைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து நீங்க எஸ் சொல்லி இருந்தா, ஒருவேளை ஆரம்பத்துல இப்போ உங்களுடைய கண்களுக்கு அது கஷ்டமா தோல்வியா தெரிஞ்சாலும் நீங்க பயப்படாதீங்க. பின்னாடி ஒரு மிகப்பெரிய மகிமையை நீங்க காண்பீங்க, மிகப்பெரிய உயர்வை நீங்க காண்பீங்க. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துல எப்பவும் குறையற்று ஒன்று இருக்கவே இருக்காது. நீங்க சோர்ந்து போக கூடாது. நீங்க நல்லா ஜெபம் பண்ணணும். நீங்க மனரம்யமாய் அதை முழு இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல ஏற்றுக்கொண்டு, என் ஆசை இல்லப்பா உங்க ஆசை. அதான் பெர்க்மன் செய்ய ரொம்ப அழகா ஒன்று பாடியிருப்பாரு, என்னுடைய ஆசை இல்லை உங்க ஆசைப்பா, எங்க ஆசை இல்லை உங்க ஆசை. இன்றைக்கு கூட இந்த ஜபத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு தீர்மானத்தோடு போங்க. ஆண்டவர் யாரோ ஒருத்தரிடத்துல பேசிட்டு இருக்கிறாரு.
நீங்க ஆசைப்பட்டது நடக்கலன்றதுக்காக யாரோ ஒருவர் இந்த ஜெபத்துல வருத்தத்தோடு இருக்கிறீங்க, கவலையோடு இருக்கிறீங்க. நான் தவறா ஆசைப்படலையே, நான் பிடிக்காத ஆசைப்படலையே, என் வாழ்க்கையில ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கல, இந்த ஒண்ணுக்கு தானே இவ்வளவு ஆசைப்பட்டேன், நடக்கலன்றதுக்காக சோர்ந்து போகாதீங்க. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வழி எப்பவுமே, ஆண்டவருடைய நினைவுகள் உங்களை குறித்து கீழானது அல்ல, மேலானதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.